நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்த வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். போர் அடிக்கிறதுக்கு இப்பெல்லாம் நெல் அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. மனுஷரை யாரும் அறுக்க வேண்டியதில்லை. அழகாக கொண்டு போய் நிறுத்தினா அழகாக அப்படி அறுத்து உள்ளே போட்டு அங்கிட்டு போய் நெல் தனியாக வருது. இந்த வைக்கோல்லாம் அழகாக ஒரு நூல் போட்டு கட்டி போர்வை மாதிரி சுருட்டி அப்படி கொடுத்துருது. அதுபோல் நம்ம தான் செய்யணும். ஒரு பெரிய மலையை நொறுக்கக்கூடிய, பாறைகளை நொறுக்கக்கூடிய ஒரு எந்திரம் போல ஆண்டவர் நம்மை அப்படி வைக்கிறாரு. குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ ஒரு கூர்மையான எந்திரம் போல பற்களுள்ள எந்திரமாக நம்மளை வச்சிருக்காரு. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொன்று போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நம்மையத்தான் ஒரு பெரிய ஒரு எந்திரம் போல, அறுவடை மிஷினை போல அந்த மலையை நொறுக்கி பதறாக்கி ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது, அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ சரியாக அந்த பிரச்சனையை நம்ம பார்த்து பேச வேண்டும். இந்த பிரச்சனைக்கு பிசாசு தான் காரணம்னா, பிசாசே உன் அஸ்தகை எடுத்துட்டு நீ ஓடு. இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடை செய்கிறவன் அவன்தாங்கிறப்ப பிசாசே உன் அசுத்த கையை எடுத்துட்டு நீ போ, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வர்ற நன்மையை தடை செய்ய முடியாது. எந்த மனுஷனும் முடியாது, எந்த பிசாசும் முடியாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்று இப்படி நம்ம பேச வேண்டும். வியாதியை பார்த்து பேச வேண்டும். இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசினாரு. கடலை பார்த்து காற்றேறாதே கடலே அமைதலாயிருன்னு சொன்னாரு. பிசாசு பிடிச்சவனை பார்த்து பேசினாரு, இனிமே இவனுக்குள் வராதே. இந்த மாதிரி எப்படி பேசினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பேச வேண்டும். வசனத்தை அனுப்ப வேண்டும். ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இதில் நான் என்ன பேசணும், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படிங்கிறப்ப கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பிடித்து கொண்டு அங்கே பேசுகிற பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலை நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகும். அப்பேற்பட்ட வல்லமை நம்முடைய நாவுக்கு